ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. எங்க அம்மா தவறுனதுக்கு அப்புறம் மனசு கனமா இருந்ததால காணொலிக்கு எதுவும் போட முடியாம இருந்தது. ஒரு பக்கம் உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாட்கள் நகர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். சரி, மனசை திடப்படுத்திக்கிட்டு இனிமே காணொலிகளை போட தொடங்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் இந்த காணொலி. அப்ப என்ன காணொலி போடலாம் அப்படின்னு எனக்கு தெரியாம இருந்தது. திடீர்னு ஒரு யோசனை, சரி அம்மா ஞாபகமா ஏன் நம்ம மரம் நடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான் நான் போய்கிட்டு இருக்கேன். குன்னூர்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர் இடத்துல நான் அனுமதி வாங்கிட்டேன் மரம் நடுறதுக்கு. ஆனா என்ன மரம் நடலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்பதான் திடீர்னு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்க அம்மா கேனடால இருக்கும்போது இந்த அவகாடோ பழத்தை வந்து அவகோடான்னு அழகா சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் தொடக்கூடாது? அதனால 2 அவகாடோ எடுத்து அம்சமா உரிச்சு அதோட கொட்டைகளை எடுத்து கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுதான் அந்த அவகாடோ கொட்டைகள். இங்கதான் ஏதாவது ஒரு இடத்த தேர்வு செஞ்சு நம்ம அந்த விதைகளை போட்டு நம்ம மரத்தை வளர்க்கணும். அந்த கிணத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்க போடலாமான்னு ஒரு யோசனை இருந்தது. சரி, அங்க போய் பார்ப்போம். சில பேர் விதைகளை சின்ன செடியா வந்ததுக்கு அப்புறம் வைக்க சொன்னாங்க. சில பேர் வந்து நேராவே மண்ணில் போட சொன்னாங்க. நான் நேரா மண்ணிலே விதைக்க போறேன். சரி, இந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா முழு கொள்ளளவுப்பா. சரி, நான் விதைக்க தேர்வு செஞ்ச இடத்த போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. சரி, வேற இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு பக்கத்துல நடந்து போனேன். அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ள போய் என்னதான் இருக்குன்னு போய் பார்க்க போனேன். ரொம்ப பாழஞ்ச வீடா இருந்தது. ஒரு காலத்துல மக்கள் இங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க போல. மேல மட்டும் கூரை இருந்தது. நான் இங்க குடுத்தனமே நடத்திருப்பேன். இது போதாதா? சரி, இந்த வீட்டுக்கு வெளியிலே ஒரு இடம் இருந்துச்சு. சரி, இங்கே விதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். இந்த மண்ணை தோன்றதுக்கு நம்ம கிட்ட மம்மட்டி கிம்மட்டி எதுவுமே இல்லையே. அதனால ஒரு கூர்மையான குச்சி எடுத்துக்கிட்டேன். மண்ணை தோன்றதுக்கு வேலை செய்யுமா பாப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்துல போய் தடவி பாக்குறேன். ஏதோ பாறைகள் இருக்க மாதிரி இருக்குது. இது வேலைக்காகுமா? சரி, குத்தி பாப்போம் அப்படின்னு குச்சி விட்டு குத்தி பார்த்தேன். இது வேலைக்காகிற மாதிரி தெரியல. இங்க நிறைய இடங்கள்ல பாறை இருக்குது. மம்பட்டியை வச்சாலே இங்க எதுவும் நோண்ட முடியாது. அதனால இந்த இடத்த விட்டு நம்ம பழைய இடத்துக்கே போயிருவோம் அப்படின்னு அங்க கிளம்பினேன். இந்த முன்னாடி கிணத்துக்கு பின்னாடி இடத்த ஒண்ணு பார்த்தோம்ல, அங்க காட்டெருமை காலை வச்சு பல இடங்களை ஓட்ட போட்டு வச்சிருந்து. நம்ம குத்தவே தேவையில்ல, நேரா விதைய போட்டு தண்ணியை ஊத்தினா போதும். அம்மாவோட ஞாபகமா இந்த 2 விதைகளும் மண்ணுக்குள்ள புதஞ்சி மரமா விளைஞ்சு நிக்க போகுது. விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையை வணங்கி அதுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு விதைப்போம். அந்த விதைக்கும் நன்றியை சொல்லிட்டு முதல் விதையை மண்ணுக்குள்ள போட்டேன். 2ஆம் விதையும் மண்ணுக்குள்ள போட்டேன். பக்கத்துல இருந்த மண் எடுத்து அந்த முதல் விதையையும் 2ஆம் விதையும் மூடிட்டேன்பா. சரி, இப்ப தண்ணி விடணுமே. அங்க ஒரு குட்டி குடுவை கூட இல்ல. சரி, அதுக்காக தேடி அலைஞ்சேன். கடைசியா ஒரு நெகிழி குப்பை மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை கொண்டு போய் தண்ணியை பிடிச்சு 2 விதைக்கு மேல தண்ணியை கொஞ்சம் ஊத்தி விட்டோம்பா. அடையாளத்துக்கு 2 குச்சியும் சொருவி விட்டேன். அங்க இருந்த தண்ணியில கையை நல்லா கழுவிட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சது ஒரு சாதனை எல்லாம் இல்லைங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில ஒரு நாளைக்கு எவ்வளவு அன்பானவங்க இறந்து போறாங்க. அவங்களோட ஞாபகமா ஆளுக்கு 10 மரத்தை வளர்த்து பராமரிச்சு வந்தோம் வச்சுங்களேன், இந்த பூமி ஒரு சிறப்பான இடமா இருக்காது? அது மட்டும் இல்ல, நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க இந்த பூமியில ஒரு மரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு இன்பமா இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. ஏன்னா நான் சொல்றது, நான் ஒரு 100 மரம் நடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். பாப்போம்.